கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், குணங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் செய்த காரியங்கள் என்றால் அது ஒன்றிரண்டு அல்ல. அவருடைய வாழ்க்கையை ஏற்கனவே நான் சொன்னது போன்று தன்னுடைய மனைவி கான ஹுல்குஹு அல் குர்ஆன், அவருடைய பண்பாடுகளே, அவருடைய வாழ்க்கையே குர்ஆனாகத்தான் இருந்தது என்று சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கும். இப்படியாக இந்த நஞ்சி வைத்த அந்த பெண் தெளிவாக தெரிந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்து விடுகிறார்கள். அதே போன்று ஒரு நாள் அவர்களுக்காக பைத்து ஜக்காத் என்கின்ற ஜக்காத்துடைய பொருட்கள் எல்லாம் வந்த வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரியவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு முனாஃபிக் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தை பிடித்து எந்த அளவுக்கு நசுக்கின்ற அளவுக்கு என்றால் அவ்வளவு நசுக்கிறான். நசுக்கி விட்டு, முஹம்மதே, நீ நீதமாக நடந்து கொள், இந்த விஷயத்தில் கவனமாக நடந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியாக தொந்தரவு படுத்தினவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுடைய பண்பை அல்லாஹ் சொன்னதை அவர்கள் ஞாபகமூட்டி கொண்டே செய்தார்கள். அதை பொருட்படுத்த மாட்டார்கள். மூமின்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை மன்னித்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை ஆணித்தரமாக விளங்கி அப்படி நடந்து கொண்டார்கள். அந்த வழியிலேதான் அவருடைய தோழர்களையும் அப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். அதனால் தான் அந்த தோழர்களை அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை எல்லாம் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்ற அளவுக்கு அல்லாஹ் அந்த சமுதாயத்தை, அந்த தூதர் மாற்றி அமைத்தார்கள். எல்லோருக்குமே தெரிந்த சம்பவம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மதீனா வாழ்க்கையிலே படக்கூடிய கஷ்டங்களில் மக்காவிலே சாதகமான அமைப்பில்லை என்று அவர்கள் சென்றதன் பின்னால் மதீனா நகருக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அங்கு சென்றால் அந்த மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியமான முறையிலே வரவேற்றார்கள். அதனால் தான் அந்த தோழர்களுக்கு அன்சாரிங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த நேரத்திலே தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த மார்க்கம் இஸ்லாத்தையும் பயங்கரமாக வெறுக்கக்கூடிய, ஒதுக்கக்கூடிய ஒருவர் இமாமா பிரதேசத்தில் இருக்கின்ற சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், அல்லாஹ்வை மறக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்பது இல்லை, இந்த இஸ்லாம் மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒருவர் பயங்கரமாக எரித்து பேசுகிறார். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கிறது. இமாமா பிரதேசத்தில் இருக்கின்ற சுமாமா இப்படி மோசமான ஒரு செயற்பாடை பேசுகிறார், சொல்லுகிறார், இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார் என்ற செய்தி கிடைத்த போது சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து அந்த சுமாமாவை நீங்கள் கொண்டு வாருங்கள், பார்ப்போம் என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் ஆர்வத்தோடு செல்கிறார்கள். எப்படி ஆர்வம்? சுமாமாவை ஒரு கதை பார்க்கத்தான் வேண்டும். சுமாமாவை அந்த பிரதேசத்தில் இருந்து எடுத்து வருகிறார்கள், கூட்டி வருகிறார்கள், பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். வந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கொண்டு வந்த போது எல்லா நபித்தோழர்களும் நினைத்தார்கள் அவரை அப்படி வெட்டி துண்டு துண்டாக நபிகளார் ஆக்கி விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு தான் வந்தார்கள். ஆனால் நிலைமை அதற்கு மாற்றமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சுமாமாவை இந்த மஸ்ஜிதினுடைய தூணிலே அப்படி அவரை கட்டி வையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவரை அப்படியே வைக்கப்படுகிறது. ஒரு நாள் அவருக்கு உணவு குடிபானம் கொடுக்கப்படுது, அப்படியே கொடுக்கிறாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமா இடத்திலே சென்று, சுமாமாவே, நீங்கள் இப்போது என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது சுமாமா சொல்லுகிறார், நான் என்ன நிலையிலே இருக்கிறேனோ அந்த நிலையில் தான் தெளிவாக இருக்கிறேன், எது நடந்தாலும் அப்படித்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, எதுவுமே செய்யவில்லை.
முதலாம் நாள் நடந்தது போன்று இரண்டாம் நாளும் சஹாபாக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், சுமாமா அப்படியே தான் இருக்கிறார். நபிகளார் இரண்டாம் நாளும் வருகிறார்கள், சுமாமா இடத்தில் கேட்கிறார்கள், சுமாமா அப்படித்தான் சொல்லுகிறார். அவருக்கு உணவு எல்லாம் கொடுக்கப்படுகிறது, அப்படி இருக்கிறார். மூன்றாம் நாளும் வந்து கேட்கிறார்கள், சுமாமா என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் அவர் அப்படித்தான் சொல்கிறார். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுமாமாவை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று. சுமாமா அப்படியே போகிறார். சகோதரர்களே, எங்கே போகிறார் சுமாமா? ஏமாமா பிரதேசத்துக்கு செல்லவில்லை, மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டவுடன் அவர் அப்படியே சென்று பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிணத்தடியிலே சென்று அவர் அப்படியே குளித்து விடுகிறார். குடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று அவர் கலிமாவை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நபிகளாருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை எதிர்த்தவர் நபிகளாரை நபி என்று ஏற்க மறுத்து இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்த அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தபோது அவருடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே அவர் பார்த்துவிட்டு, இஸ்லாம் என்பது இதுதான், சமத்துவமானது, ஐக்கியமானது, ஒற்றுமையானது, மன்னிக்க கூடியது, பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடியது, பொறுமையை காக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக நம்பி அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தூதர் என்று அவரிடத்திலே சொல்லிக்கொண்டு கலிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு எப்படி சகோதரி